ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்ஹெச்சியில் வந்திருக்கிற வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரிசல்ட்டே வந்துடுச்சு. இப்போ ஏன்னா நீ நோட்டிஃபிகேஷன் தூக்கிட்டு வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் தான் பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃபுக்கும் என்ன செட் ஆகுமா இல்லையா, நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையா, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எவ்வளோ கட் ஆஃப் வரும்ன்றத நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் இருக்குது, ரீடர் இருக்குது, சீனியர் பேலிஃப் இருக்குது, ப்ராசஸ் சர்வர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 போஸ்ட் தான் இருக்குது. மெட்ராஸ் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் நேர்மையாக நடத்துறதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. லஞ்சம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ 2 months பேக் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் மார்க் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரிலாம் கொடுத்துருக்குறாங்க. 19,500 எக்ஸாமினருக்கும் ரீடருக்கும் 19,500 இருக்குது. லெவல் 8 அதே மாதிரி தான் சீனியர் பேலிஃபிக்கும் லெவல் 8 இருக்குது. ப்ராசஸ் சர்வருக்கும் லெவல் 7 இருக்குது. லெவல் 7 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏஜ் லிமிட்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரீடர் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதுவும் SC-Aல இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு PSTM இருக்கணும். வேறு என்ன இருக்கணும், அவங்க விடோவாக இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கணும். அவங்க ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணியிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் விடோன்றது ப்ரையாரிட்டியில் தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் SC-A உமன் மட்டும்தான் எலிஜிபிள். வேறு நீங்கள் யார் எவ்வளோ மார்க் இருந்தாலும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ இதில் காம்படிஷனே SC-Aல இருக்கிற உமன்ஸுக்கு மட்டும்தான் இங்கே காம்படிஷன். அதுவும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கணும். அவங்க தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் மற்ற யார் எவ்வளோ மார்க்கு 170க்கு மற்றவங்க அப்ளை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அப்ளை பண்ணியிருந்தாலும் 170க்கு 169க்கு 169 எடுத்திருந்தாலும் இந்த வேலை மற்றவங்க இன்எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் எக்ஸாமினருக்கு பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது. 5 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் BCக்கு போயிடுச்சு. அதில் அவங்கக்கிட்ட தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான். செகண்டு PCMக்கு ஒன்று போயிடுச்சு. அதில் அவங்க ப்ரையாரிட்டி வச்சுருக்கணும். அதுக்கு 3வது இன்னொரு போஸ்ட் MBCக்கு ஒன்று போயிருக்கு. 4வது போஸ்ட் MBCக்கு தமிழ் மீடியம். SCக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. SCக்கு என்னெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எவ்வளோ எடுத்தால் தான் கிடைக்கும், ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா ஒரு 170க்கு 169க்கு 160 இருந்தால் கூட கிடைக்குமான்றது தெரியல, டவுட்டு தான். ஏன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. எக்ஸாமினர் போஸ்ட் ரொம்ப கவலைக்கிடமான போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி ஃபார் சீனியர் பேலிஃப். சீனியர் பேலிஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட் இருக்குது. இதில் தான் ஒரு ஜென்ரல் இருக்குது, ஜென்ரல் உமன் இருக்குது. அதில் ஜென்ரலில் டிசபிலிட்டிக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, கடைசியாக நம்ம ப்ராசஸ் சர்வர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு 2 போஸ்ட் தான் மேக்ஸிமம் இருக்குது ஜென்ரலில். அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு போஸ்ட் தான் இருக்குது. அதுலேயும் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே உமனுக்கு தான் இருக்குது. ஸோ மென்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். உமன்ஸுக்கு வேணால் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி. இந்த போஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கிறதுலாம் ஈஸியாகவே கிடச்சிரும். எல்லாருக்குமே ப்ரையாரிட்டி இருக்காது. ப்ரையாரிட்டி அதில் டிஸ்ட்ரிக்ட் உமனுக்குலாம் ஈஸியாக கிடச்சிரும். மற்றவங்களுக்கெல்லாம் 170 ஒரு 160 இருந்தால் கூட கிடைக்கிறது கஷ்டம்தான். எத்தனை பேர் நமக்கு இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரில. நிறைய பேர் தான் கிடைக்கும்.
உங்கள் ஸ்கோர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கம்யூனிட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்யூரேட்டாக கிடைக்குமா இல்லையா அப்படின்றது. தேங்க்யூ.